இலங்கையில இன்றைக்கு ஒரே நாள்ல 12 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கம்பஹா நீதிமன்றம் இந்த தீர்ப்பு இன்றைக்கு வழங்கியிருக்காங்க. காரணம் 2022ஆம் ஆண்டு அரகலைய மக்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல நிட்டொம்புவ பிரதேசத்துல குறிப்பா மே மாதம் 9ஆம் திகதி அபயகீர்த்தி அத்துக்கோரல் அப்படின்னு சொல்ற பாராளுமன்ற உறுப்பினர் SLPP அவருடைய மெய் பாதுகாவலர் 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த கொலை குற்றம் தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது. சர்ச்சையான பல விஷயங்கள், சந்தேகத்தின் பேரில் பலர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கலவரத்தின் போது ஏற்பட்ட இந்த அந்த நெருக்கடியின் போது தான் இந்த கொலை இடம்பெற்றதாக சொல்லப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டது. எனவே இதன் காரணமாக 41 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் காரணமாக நடக்கப்பட்ட விசாரணைகளுடைய தீர்ப்பு தான் இன்று நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதுல 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்காங்க. அதே போல 23 பேர் இதிலிருந்து குற்றமற்றவர்கள் சொல்லி விடுதலையாகி இருக்காங்க. இதுல 4 பேருக்கு 6 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 5 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கு. இப்ப வரைக்கும் பரபரப்பா பேசுற ஒரு செய்தியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதோடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்றைய நாள்ல நோரோலியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தாரு. போதைப்பொருள் ஒழிப்பு மகாநாட்டில் இன்றைய நாள்ல கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தாரு. அதற்கு முதல்ல போகும் வழியில ரதல்ல, அதோடு புசல்லாவை, தலவாக்கலை ஆகிய பிரதேசங்கள்ல மக்களை நேரடியாக, தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்திருந்தாரு. அவர்களோடு உரையாடிய புகைப்படங்கள் நாள் முழுவதும் இன்றைய நாளில் பறந்து கிடக்கிறது. காரணம், அவருடைய பயணத்தின் போது அந்த தொழிலாளர்களை சந்தித்தது, அதோட அவங்க பேசப்பட்ட விஷயங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் பற்றிய மக்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நேரடியாக கேட்டு அறிந்து கொண்டது. அதோடு இந்த புகைப்படங்கள் எல்லாமே இன்றைய நாளில் சமூக வலைத்தளங்களில் பலராலும் பல விதமாக பேசப்படுகின்ற விஷயங்களாக நிறைய பேர் இதை பாராட்டி தான் பதிவிட்டிருக்காங்க. மலையக மக்களுடைய கைகளை பற்றி பிடித்தார் ஜனாதிபதி. குறிப்பா தொழிலாளர்களுடைய, தோட்ட தொழிலாளர்களுடைய கைகளை பற்றி பிடித்தார் ஜனாதிபதி. அவர்களோடு நேரடியாக அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை கேட்டு நேரடியாக அறிந்து கொண்டார். அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி மூலமா அவர் அறிந்து கொள்வதை விட நேரடியாக அவரே சென்று பல விஷயங்களை அறிந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான விடயமாக இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி மலையகத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்ததே இல்லை. எங்க வயசுக்கு வந்ததே இல்லை. எந்த ஒரு ஜனாதிபதியும் நாங்க ரோட்ல போராடி 50 ரூபா 100 ரூபாய்க்கு போராடி தான் நாங்க சம்பளத்தை வாங்கணும். ஆனா அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு இந்த சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு எங்களுக்கு பார்த்ததுக்கு நன்றி. அந்த சம்பளம் எங்களுக்கு நேத்து நாங்க கைக்கு வாங்கிட்டோம். இலங்கையில முதலாவது குரங்குகள் காப்பகம் அமைக்கப்படுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மாத்தளை கழுகங்கைக்கு அருகாமையில் இந்த குரங்குகள் காப்பகம் அமைக்க போறாங்க. 150 ஏக்கர் நிலப்பரப்புல நீர், உணவுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வசதியாக உருவாக்கி, குரங்குகள் தப்பிச் செல்லாம வேலிகள் அடைக்கப்பட்டு இந்த குரங்குகள் இங்கு காப்பகத்துல பராமரிக்கப்பட போகுது. இந்த பிரதேசத்துல மக்களுக்கு இடையூறாக, விவசாயத்துக்கு இடையூறாக, இந்த மாதிரி மக்கள் நடமாட்டத்தை அல்லது மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்கின்ற குரங்குகளை இங்க கொண்டு வந்து காப்பகத்துல பராமரிக்க போறாங்க. இது இலங்கையில உருவாக்கப்படுகின்ற முதலாவது காப்பகமாக இருக்க போகுது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா 9 இடங்கள்ல, நாட்டுண்ட 9 இடங்கள்ல இது அமைக்க போறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் தனித்தனியாக இருக்க போகுது. இலங்கையில அமைக்கப்படுகின்ற முதலாவது குரங்குகள் காப்பகமாக இது இருக்க போகுது. வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா மலேசியாவில் இந்த குரங்குகள் காப்பகம் இருக்கு. இன்னும் பல நாடுகள்லையும் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவான்னு பார்த்தா மலேசியாவில் இது இருக்கு ஏற்கனவே. இலங்கையில இப்பதான் முதல்ல அமைக்க போறாங்க. இந்த விடயம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்களை சொல்லுங்க. இலங்கையில போன்கள் தொலைகிறது அல்லது களவாடப்படுற சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. கடந்த 2 வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த போன் தொலைந்ததும் களவாடப்பட்ட சம்பவங்கள் பதிவானதாகவும் தொடர்ச்சியாக இது அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா நாம இதுல என்ன கவனத்துல எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத போலீஸ் பக்கமாக சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு முதல்ல 2024 2800க்கும் அதிகமான போன்கள் வந்து தொலைந்திருக்கு. இதுல 928 போன்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு களவாடப்பட்டதுன்னு சொல்லி. 2025 2350க்கும் அதிகமான போன்கள் தொலைஞ்சிருக்கு. இதுல 1000க்கும் அதிகமான போன்கள் களவாடப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க போன் தொலைஞ்சிட்டேன்னு உடனடியாக போலீஸ் முறைப்பாடு செய்யணும். உங்களுடைய சிம் கார்டுகளை வந்து உடனடியாக துண்டிக்கணும்.
அதை வந்து தொலைத்தொடர்பு எந்தெந்த நிறுவனத்தில் இருக்கோ அதை உடனடியாக துண்டிக்கணும். காரணம், அதை வச்சு கொண்டு சட்டவிரோதமான செயல்களை ஈடுபடுறதை தவிர்க்கிறதுக்காக இந்த நடவடிக்கையை முதலாவது எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு உங்களுடைய ஹிமி நம்பர் 15 இலக்கங்கள் கொண்ட இலக்கத்தை நீங்கள் எங்கேயாவது கண்டிப்பாக எழுதி வைக்கணும், இல்லாட்டி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாவது வைக்கணும். காரணம், ஃபோன் தொலைஞ்சுன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு முறைப்பாடு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே இந்த ஃபோன் இருக்குது அப்படின்றத கூட கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் இதோடவான முறைப்பாடுகளை நீங்கள் இணையதளத்தின் மூலமாக ஐநீட் ஆப்னு சொல்லியிருக்கு, இதன் மூலமாக நீங்க முறைப்பாடு செய்யலாம். நீங்க போன்கள் வாங்கும் போது அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதான்றதை அவதானிச்சு வாங்குங்க. நீங்க ஒரு பாவித்த கையடக்க தொலைபேசியை வாங்கும் போதும் அதுல மிக கவனமாக இருங்க. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இது பதிவு செய்யப்பட்டதா, உங்களுடைய பேர், இந்த மாதிரி எல்லா விடயங்களையும் சரிபார்த்து இந்த கையடக்க தொலைபேசிகளை வாங்கி கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் எங்கேயாவது போனை நீங்க கண்டெடுத்தீங்க, அதை நீங்க தெரிஞ்செடுக்கல, ஆனால் இங்கே ஒரு ஃபோன் இருக்கு, அந்த போனை நீங்க உங்களோட பக்கம் வச்சிருக்க, அதை எடுத்துக்கொண்டு அதை போலீஸில் ஒப்படைக்கணும் அல்லது அது தொடர்பான விடயங்களோட தொடர்புபடுத்தணும். நீங்கள் அதை கைவசப்படுத்தி வச்சுக்கொள்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு 2 வருடம் வரைக்குமான சிறை தண்டனை கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. கடந்த காலங்களில் இந்த கையடக்க தொலைபேசிகள் தொலைகிறது அல்லது களவாடப்படுற சம்பவங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவில் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. வருகின்ற நாட்களில் இந்த போன்கள் தொலைந்த உடனேயே இதனை உடன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைக்காக தான் இந்த ஹிமி நம்பர்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தலும் வழங்கப்பட்டிருக்கு. எனவே மிக கவனமாக இருங்க. எங்கேயாவது ஃபோன் இருக்கு, இதை வச்சுக்கொள்வோம், நாளைக்கு கொண்டு போலீஸில் கொடுப்போம், இல்லை இதை நாளைக்கு யாருக்காக சொல்லுவோம் என்று வச்சுக்கொள்ளாமல் உடனடியாக அதை போலீஸில் கையெழுத்து விடுங்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கு. ஒரு வருஷத்துல 900 குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. 900 பேர் எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் இருந்து இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இதனை கட்டுப்படுத்துறதுக்காக இலவசமாக இந்த புற்றுநோய்க்கான மருந்துகளை எல்லா வைத்தியசாலைகளையும் 3 வருஷத்துக்குள்ள கொடுக்கறதுக்கான ஒரு அனுமதியை அரசாங்கம் மேற்கொண்டு வராங்க. எனவே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் உடனடியாக வைத்தியரை நாடி அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இது என்ன பிரச்சனைன்றதை உடனே அதை சரிபார்த்து கொள்ளுங்க. எனவே புற்றுநோய்கள் அப்படின்றது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட இலக்காக இதை தீர்க்கக்கூடிய மருந்துகள் இப்போ இருக்கிறதால நீண்ட காலம் எடுக்காம உடனடியாக ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை உடனடியாக நாடுங்க. எனவே இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்களும் இப்பொழுது பேசப்படுது. நான் ஒரு வருஷத்துல 900 குழந்தைகளுக்கு இது இருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஆபத்தான நிலை அப்படின்றதால இந்த மருந்துகளுக்கான தேவைகளையும் அதிகரித்து இலவசமாகவே இதை வழங்குறதுக்கான நடவடிக்கையை விரைந்து அரசாங்கம் எடுப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வருகின்ற அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி முதல் ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு கட்டுப்பாடாக கொண்டு வரப்படுறாங்க. இது எல்லா நாட்டுக்கும் வர வேண்டிய கட்டுப்பாடு இந்தியா முந்தி இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அல்லது ஏஐயால் ஜென்ரேட் பண்ணப்படுற அல்லது கிரியேட் பண்ணப்படுகின்ற வீடியோக்கள், புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் பொழுது அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சட்டத்தை இந்தியா அறிமுகப்படுத்துகிறாங்க. வருகின்ற 18ஆம் தேதி முதல் சமூக வலைத்தளங்கள் அனைத்துக்கும் இது அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம், ஒருவரை பற்றி அவதூறு பரத்துறதா இருக்கட்டும், அவரை பற்றியான வீடியோக்களை அவரை மாதிரியே உருவாக்கி அதனை பதிவேற்றம் செய்கிறது, இந்த மாதிரியான தவிர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இப்பொழுது ஏஐ மூலமாக பதிவேற்றம் செய்யப்படுது. இது உண்மையா பொய்யான்னு தெரியாத அளவில் ஏஐ இப்பொழுது சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமிக்கிறதால இதுல பலதரப்பட்ட விடயங்கள் பாதிப்புக்குள்ளாகுது. தேசிய பாதுகாப்புக்கும் அதிகமான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற காரணத்துக்காக இந்தியா இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க. இதுல 3 மணித்தியாலத்துக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி தவறுதலான வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டால் அது உடனடியாக நீக்கப்படும், அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு சமூக வலைத்தள பக்கங்கள் தான் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஏஐ இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஏஐ மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணப்படுகின்ற புகைப்படங்களோ வீடியோக்களோ பதிவேற்றம் செய்யப்படும் போது அந்த ஏஐ எந்த ஏஐல ஜெமினிலையா அல்லது ChatGPTலையா கிரியேட் பண்ணப்பட்ட லோகோ இருக்குங்க, அந்த லோகோ நீக்கப்படக்கூடாது. அந்த நீக்கப்பட்டு அது அப்லோட் பண்ணப்பட்டால் அந்தந்த சமூக வலைத்தள நிறுவனங்கள் தான் அதற்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கடுமையான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராங்க. நல்ல ஒரு விஷயம் இது. பல நாடுகள் இதை பின்பற்றுவாங்க. இலங்கைக்கு இது கட்டாயம் தேவையான ஒன்றா இருக்கும். எனவே இந்த விடயம் பரவலா சர்வதேச ஊடகங்களில் பார்த்த ஒரு செய்தியாக இருக்கு. எனவே இந்த செய்திகளை இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான சுருக்கமான செய்திகள். ஆர்ஜி சந்துரு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.